ஆளும் டிஎம்கே ரகசியமா நடத்தின கருத்து கணிப்பின்படி நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலை எதிர்கொள்ற சவால்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தினால பெரிய அளவுல பாதிக்கப்படல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. த பிரின்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற இந்த செய்தியில 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தனிச்சு போட்டியிட்டாங்கன்னா 23% வாக்குகளை பெறும் அப்படின்னு டிஎம்கே தரப்பு நடத்தின உட்கட்சி சர்வே கணிச்சிருக்காங்க. கடந்த அக்டோபர் 1ல இருந்து 9 வரைக்கும் நடத்தப்பட்ட இந்த உட்கட்சி சர்வே கரூர்ல நடந்த விஜய் பேரணியின் அப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு அப்புறமா மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த ஆய்வின்படி தமிழகம் முழுசுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வலுவான ஆதரவு இருப்பதும் டிஎம்கேக்கு ஒரு முக்கிய போட்டியாளரா அந்த கட்சி மாறக்கூடும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. 2.91 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட நடத்தப்பட்ட இந்த ஆய்வுல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட சராசரியா 1245 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியோட தமிழக வெற்றி கழகம் இணைவது பத்தியும் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டார்னா ஆதரவு அளிப்பாங்களா அப்படிங்கிறது பத்தியும் வாக்காளர்கள் கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல என்டிஏ கூட்டணியில பாஜக ஏடிஎம்கே முக்கிய கட்சிகளா இருக்காங்க. ஏடிஎம்கே பாஜக தாவேகா இந்த கட்சிகள் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சாங்கன்னா டிஎம்கே 50% வாக்குகளையும் என்டிஏ 35% வாக்குகளையும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி 12% வாக்குகளையும் மத்தவங்க 3% வாக்குகளையும் பெறுவாங்க அப்படின்னு இந்த ரகசிய ஆய்வு குறிப்பிடுது. பாஜக ஏடிஎம்கே தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சு 35% வாக்குகளை அடைஞ்சாலுமே ஏடிஎம்கேல இருக்கிற உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவினுடைய சித்தாந்தத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்க்கும் போக்கு இதெல்லாம் இந்த கூட்டணியினுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் அப்படின்னு சர்வே சொல்லுது. தமிழக வெற்றி கழகம் தனிச்சு போட்டியிடுற சூழ்நிலையில டிஎம்கேவினுடைய வாக்கு சதவீதம் 45 குறையலாம். ஏடிஎம்கே பாஜக கூட்டணி 22% வாக்குகளையும் விஜயுடைய கட்சி 23% வாக்குகளையும் பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில சீமானுடைய நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு 5% குறையக்கூடும் அப்படின்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. விஜய் அவர்கள் தனிச்சு போட்டியிடும் போது மாநிலத்துல இருக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்கு வங்கிகளையும் அவர் பிரிப்பாரு அப்படிங்கறத எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு இந்த சர்வேல ஈடுபட்ட நபர் ஒருத்தர் த பிரின்ஸ் செய்தி நிறுவனத்துக்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இந்த ஆய்வு டிஎம்கேக்கு சாதகமான சூழ்நிலை போக்க காட்டினாலுமே நீண்ட கால போக்குல விஜய் ஒரு சவாலான போட்டியாளரா உருவெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுது. 2029 2031ல டிஎம்கேக்கு சவாலான நபரா விஜய் அவர்கள் உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த சர்வே காட்டுது. இருந்தாலுமே தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை ஏடிஎம்கேவோட கைகோர்த்து பாஜக இல்லாம தேர்தல் சந்திச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது பத்தி இந்த ஆய்வு எதுவுமே குறிப்பிடல. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கான ஆய்வுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரமே அதுக்கான சர்வேயும் எடுக்கப்படும் அப்படின்னு டிஎம்கே வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டாபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.